இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து கிராம்சன் அடிக்கிற ஒரு டேங்க். இதை எப்படி கழுவ போகிறோம் அப்படின்னா, நல்லாவே நாட்டம் கிராம்சன் நாட்டம். இது ஒரு 3 டப்பா தண்ணி ஊற்றிக்கிட்டு வாஷிங் பவுடர் இருக்குது இல்லையா, நம்ம இந்த துணி பவுடர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே கொஞ்சம் இந்த அளவுக்கு கொட்டி டேங்கில் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கொட்டி டேங்கில் போட்டுட்டு இது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு அலசிட்டு திறந்து பார்த்தா உள்ள நுரையாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இவங்களை க்ளீன் பண்ணணும். இவங்கள வந்து நீங்கள் தனியாலாம் க்ளீன் பண்ண தேவையில்ல. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, உள்ளே அடைச்சிக்கிட்டு இருந்த கிராம்சன் மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கும். இதையும் மீறி டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட் நாசில் இருக்கு இல்லையா, இப்படி தண்ணி மூடு வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் நாசில் வந்து பார்த்திங்கன்னா கலக்கணும். கழட்டிட்டு போட்டுவிட்டு இப்போ இதோட வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டமாக அந்த வேலையெல்லாம் ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. ஓகே, இப்போ இதை கழட்டி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் உள்ளே பார்த்தோம்னா உள்ள நீர் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுவும் சேர்த்து க்ளீன் ஆகிருக்கும்.
பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து கிளியர் பண்ணியாச்சு. சரி, மக்கா சொல்கிறதுக்கே களைக்குழி தாண்டா அடிக்க போகிறேன். அப்புறம் ஏன்டா டேங்கை க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது கிராம்சன் அடித்தது. கிராம்சன் அடித்ததை கொண்டு போய் சோளத்தில் அடித்தோம் அப்படின்னா ஒரு சோளம் தேராது. ஓகேவா? ஒரு டேங்க் ரெடி. இந்த டேங்க்கை தான் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நம்ம வீட்டு டேங்க்கு. அது வந்து ஓஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், அடிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேங்க் அது. இது அதுக்கு மேலே நாத்தடிக்குது. இதுக்கும் அதே தான், பெரிய வித்தியாசமாக இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெரியோவும் கிராம்சனும் மிக்ஸ் பண்ணி அடித்து பார்த்தோம் ஒரு ரிசல்ட்டுக்காக. ஓகேங்களா? ஏன்னா அதில் எல்லாமே தொடர்ந்து களைக்குழியாக தான். சுமிட்டோ மேக்ஸ் இருக்குது இல்லையா, சுமிட்டோ மேக்ஸும் அடிச்சிருக்கோம், அந்த ஃபெரியோ கிராம்சன் அடிச்சிருக்கோம், கிளைசிலுமே மழை வந்தப்போ இதில் அடிச்சிருக்கோம். அதனால் இதில் எந்த அளவுக்கு கழுவுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. நிறைய பேருக்கு கேள்வி வரும், என்னடா 2 டேங்கு கழுவுற அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம 2 மருந்து அடிக்க போகிறோம், களைக்குள்ளியும் அடிக்க போகிறோம், புழு மருந்துமே நம்ம அடிக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ ஃப்ரண்ட் நாசில் இருந்ததெல்லாம் போயிருக்கோம். இப்போ அடுத்தது மறுபடியும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கப்புக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா உள்ளே போய் ஃப்ளோ வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து 2 டேங்குமே களைக்குழி அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு டேங்க் புழு மருந்து அடிக்க போகிறோம், ஒரு டேங்க் களைக்குழி அடிக்க போகிறோம். 2 டேங்க்குமே ரெடி பண்ணியாச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு.